யார் வந்தாலும் வராட்டாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் தான் நடக்கும். குறிப்பாக ஹைபிரிட் மாடலில் எந்த ஒரு அணிக்காகவும் எங்கேயும் போட்டிகள் மாற்றப்படாது அப்படிங்கிறத தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஜக்மோகன் டால்மியா, சசாங்க் மனோகர், சரத் பவார், சீனிவாசன் இவங்க 4 பேரை தொடர்ந்து 5வது முறையாக மிக குறைந்த வயசில் 35 வயசில் ஐசிசி தலைவராக ஆயிருக்கிறாப்புல ஜெய்ஷா. இந்த ஜெய்ஷா தலைவரான பின்னணியில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. ஐசிசியோடைய தலைவராக ஜெய்ஷா அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாப்புல. டிசம்பர் 1 பதவி ஏற்க ரெடியாக இருக்காப்புல. மிக குறைந்த வயது தலைவர், ஐசிசியோட தலைவர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பை ஜெய்ஷா பெற்றிருக்கிறாப்புல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த தலைவராக ஜெய்ஷா நியமிக்கப்பட்டிருக்க பின்னணியில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குறிப்பாக போட்டி இல்லாமல் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் நடக்க போகுது. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா கலந்துக்குமா கலந்துக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்தியா 2008 வருஷத்தோட பாகிஸ்தான் போகிறத நிறுத்திட்டாங்க. எந்த நேரடி தொடர்களும் ஆடுறதில்லை, பாகிஸ்தானும் போகிறதில்ல. அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் நடக்க போகுது. இதில் இந்தியா கலந்துக்குமா கலந்துக்காதா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஏற்கனவே இதே போல் ஆசிய கப்பை பாகிஸ்தான் நடத்தினாங்க. அப்போ இந்தியா எங்களுடைய போட்டிகளை மட்டும் ஹைபிரிட் மெத்தடில் ஸ்ரீலங்காவில் நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவுக்குரிய மேட்ச் மட்டும் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. ஆசிய கப்போட சாம்பியனாக இந்தியா ஆனாங்க. இப்போ அதே போல் சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்துகிறத ஹைபிரிட் மாடலில் எங்கள் போட்டிகளை மட்டும் அரபு எமிரேட்லேயோ அல்லது ஸ்ரீலங்காவிலேயோ வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்திய தரப்பில் இருந்து வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் உறுதியான அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. இந்திய தரப்பு இப்படி இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து இந்த தடவை தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த முறை நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறது கிடையாது. ஐசிசி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்தக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுத்துருக்குது. அதை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. யார் வந்தாலும் வராட்டாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் தான் நடக்கும். குறிப்பாக ஹைபிரிட் மாடலில் எந்த ஒரு அணிக்காகவும் எங்கேயும் போட்டிகள் மாற்றப்படாது அப்படிங்கிறத தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, சப்போஸ் பாகிஸ்தான் போகலை அப்படின்னா இந்தியா அதில் கலந்து கொள்ளாது. அதுக்கு பதிலாக 8வது அணியாக ஸ்ரீலங்கா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற அளவில் தான் இந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் உறுதியான ஒரு தகவல் அதில் எட்டப்படலை. இப்போ இந்த ஜெய்ஷா தலைவரான பின்னணியில் ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஜெய்ஷாவுக்கு எதிர்ப்பே இல்லை தலைவரானதில். குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கூட எதிர்ப்பு காட்டலை. ஏன்னா நிச்சயமாக அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களும் எதிர்ப்பு காட்டலை. இதன் பின்னணியில் தான் ஒரு விஷயம் நடந்ததாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜெய்ஷாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் இந்த ஜெய்ஷா தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஜெய்ஷா என்ன அப்படின்னா, நான் தலைவராகிறதுக்கு உங்கள் சைடில் இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரக்கூடாது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தலைவராகிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் எதிர்ப்பு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஓகே ரைட். ஆனால் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா கலந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் நீங்கள் தலைவராகிறதுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பு சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஜெய்ஷா ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை தாங்க சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை நான் இந்தியா பாகிஸ்தான் கலந்துக்கிறதுக்கான முழு முயற்சியையும், என்னாலான முழு முயற்சியும் கண்டிப்பாக எடுப்பேன். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்ச என்னோட சக்திக்குட்பட்டு நான் இந்தியா பாகிஸ்தான் வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து ஐசிசி தலைவராகிறதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திலேருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு மனதாக ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காப்புல. இதுக்கடையில் பாகிஸ்தானுடைய முன்னாள் விக்கெட் கீப்பர் லத்தீஃபும் இதே விஷயத்தை அழுத்தி சொல்லியிருக்கிறாப்புல. என்ன அப்படின்னா, ஜெய்ஷா நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்,
ஜெய்ஷா வந்து ஒரு பாசிட்டிவ் மனநிலையில் தான் இருக்காப்புல. பாகிஸ்தான் வந்து இந்தியா கிரிக்கெட்டை ஆட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காப்புல. ஜெய்ஷா நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே பிசிசிஐ தலைவராக இருந்தப்போ அவர் ஒரு சார்பாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். இப்போ ஐசிசியோட தலைவர் அப்படிங்கிறது வர்றப்போ அது வந்து ஒரு பொதுவான அமைப்பு. அப்படிங்கிறப்போ அதில் எல்லா விஷயங்களையும் பரிசீலனை பண்ணி தான் செய்யணும். அதனால் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவை பாகிஸ்தான் அனுப்பி விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஜெய்ஷா மனசில் வந்துருச்சு அப்படின்னு லத்தீப், பாகிஸ்தானுடைய முன்னாள் விக்கெட் கீப்பர் லத்தீப் வந்து சொல்லியிருக்காப்புல. இதை தொடர்ந்து ராஜீவ் சுக்லா, அதாவது பிசிசியோடைய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, எது எப்படியோ இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாங்கள் நடக்க முடியும். இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் போ அப்படின்னா நாங்கள் போவோம், போகக்கூடாதுன்னா எங்களால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா வந்து சொல்லியிருக்காப்புல. கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஷாகின் ஷா அஃப்ரிடி, பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஷாகின் ஷா அஃப்ரிடி வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ரசிகர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விராட் கோலியை நேசிக்கிறாங்க, அன்பு வச்சிருக்கிறாங்க. விராட் கோலி பாகிஸ்தான் வந்து விளையாண்டா நிச்சயமாக அதை உணர முடியும். பாகிஸ்தானுடைய ரசிகர்களுடைய அன்பை வந்து விராட் கோலி வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தையும் ஏற்கனவே ஷாகின் ஷா அஃப்ரிடி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சாதி, மதம், இனம், உணர்வு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் இந்த விளையாட்டுங்கிறது. இதையெல்லாம் தாண்டி எல்லார் மனங்களும் ஒரு இடத்துல குமிற இடம் தான் அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த விளையாட்டு களம் அப்படிங்கிறது. அதுலேயும் கொண்டு போய் நம்ம அரசியலை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இந்தியா தகுந்த பாதுகாப்போட பாகிஸ்தான் போய் ஆடணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் ரசிகர்களுடைய விருப்பமும், இந்தியன் ரசிகர்கள் கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒவ்வொரு இந்திய ரசிகர்களுடைய விருப்பமும். இந்தியாவும் பாகிஸ்தானும் களத்தில் எதிரெதிரில் ஆடணும் அப்படிங்கிறது தான். நாமளும் அதை தான் விரும்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.